காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து கர்நாடகத்தில் கடும் கொதிப்பும் எதிர்ப்பும் காணப்படுகிறது. நேற்று முழு அடைப்பு போராட்டத்தால் பெங்களூரு, மைசூரு மற்றும் மாண்டியா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக முடங்கியது. கன்னட நடிகர், நடிகைகள், அரசியல் தலைவர்கள், கன்னட அமைப்பினர், கர்நாடக விவசாயிகள் உள்ளிட்டோர் தமிழகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி காவிரி தங்களுக்கே சொந்தம் என்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். KRS அணையை முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். கர்நாடகத்தில் நீடிக்கும் பதற்றமான சூழலால் தமிழக பேருந்துகள் கர்நாடக எல்லை வரை சென்று திரும்புகின்றன. முழு அடைப்பு போராட்டம் காரணமாக ஹொசூரில் ஏராளமான பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனிடையே டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முன்னாள் பிரதமர் தேவேகவுடா காவிரி பிரச்சினையில் கர்நாடக விவசாயிகளின் நலன் காக்க பிரதமர் தலையிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதை சுட்டிக்காட்டிய மோடி இந்த பிரச்சினையில் தலையிட மறுத்துவிட்டதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன.